வணக்கம். ஜவைஜெட் ஃப்ரம் ஜவாதுபட்டை புதூர். மதுபாரில் நடந்த ஒரு தகராறு நடிகை லட்சுமி மேனனுக்கும் அலியாஷா சலீம் அப்படிங்கிற ஒரு நபருக்கும். அது கைகலப்பாக மட்டும் போயிருந்தால் பரவாயில்ல, ஏதோ பாலியல் வன்கொடுமை செய்தார், பாலியல் அங்கே தொட்டார் இங்கே தொட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் சில தகவல்கள் போய் இன்றைக்கி அலியாஷா சலீம்ங்கிற கொச்சி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்த வகையில் அப்புறம் 3 பேர், மொத்தம் இருந்தது 4 பேர். அதில் லட்சுமி மேனன் நடிகை, தமிழ் நடிகை லட்சுமி மேனனும் ஒருத்தவர். 3 பேரை அரெஸ்ட் பண்ணியாச்சு. அதாவது மிதுன், மோகன், அனீஷ், சோனா 3 பேர்த்தில் அரெஸ்ட் பண்ணியாச்சு. அதில் நடிகை லட்சுமி மேனனும் இருந்திருக்காங்க அப்படிங்கிற சொல்லக்கூடிய சமயத்தில் அவர் தேடுதல் படம் நடந்து இன்றைக்கி லட்சுமி மேனன் தலைமறைவாக இருக்கிறார். முன்ஜாமீனுக்கு அப்ளை பண்ணிட்டார். பண்ண வகையில் கேரளா ஹைகோர்ட்டு அவர் கைது செய்யக்கூடாது அப்படின்னு போட்டு தடை உத்தரவு போட்டிருக்காங்க. ஓணம் பண்டிகை முடிவிட்டுப்பா, ஒரு 7ஆம் தேதிக்கு மேலே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் லட்சுமி மேனன் தலைமறைவு. இது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அவரோட இருந்த 3 பேர் இருந்தாங்க பார்த்தீங்களா, மிதுன், மோகன், அனீஷ். சோனா விட்டுருங்க, அது லேடி, ஒன்றும் இல்லை. மிதுன், மோகன், அனீஷ் அப்படிங்கிறவர் மிகப்பெரிய ஒரு அக்யூஸ்ட் அப்படிங்கிறது இன்றைக்கி மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான ஒரு தகவலாக போயிட்டு, பலவிதமான கேஸ் அவங்க மேலே இருக்கான். மிதுன் மோகன் மேலே ஒரு குறிப்பிட்ட நகை வியாபாரி ஒரு அடியாளாகவே வேலை செய்கிறாராம். 244 கிராம் தங்கத்தை ஒரு கொள்ளையடித்த வகையில் அவர் மேலே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸு. மற்றபடி கொலை முயற்சி வழக்கெல்லாம் கூட ஏகப்பட்டது இருக்குது. எர்ணாகுளம் போலீஸ் ஸ்டேஷனில் ஏகப்பட்ட வழக்குகள் இருக்கு அவர் மேலே. ஒன்று அதே மாதிரி அனீஷுக்கும் அதே மாதிரி வழக்குகள் இருக்கான். இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த மாதிரி ஒரு நபரிடம் நடிகை லட்சுமி மேனனுக்கு எவ்வாறு தொடர்பு ஏற்பட்டது அப்படிங்கிறது இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு வைரலான விஷயமா போயிட்டு. இவருக்கு தொடர்பு அப்படின்னா திரைத்துறை, அது தமிழ் நடிகை சுந்தரபாண்டியன் அற்புதமான ஒரு படம், கும்கி அற்புதமான ஒரு படத்தை ஃபர்ஸ்ட் கிளாஸாக நடித்து பேர் வாங்கினவர். இவருக்கு எதுக்கு அக்யூஸ்டுகள்கிட்ட இந்த மாதிரி கூலிப்படைகள்கிட்ட இவருக்கு என்ன டச்சிங் இருக்குது? 5 ரூபா கொடுத்தா ஒரு பொருளை தூக்கிடுவாங்க, 50 ரூபா கொடுத்தா ஒரு பொருளை தூக்கிடுவாங்க. அந்த மாதிரி உள்ள கூலிப்படையோடு நடிகை லட்சுமி மேனனுக்கு என்ன தொடர்பு இருந்திருக்க முடியும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக போயிட்டுருக்கு. உண்மையிலே இதை வரும் காலத்தில் அவர் மீது இருந்த ஒரு நம்பிக்கை அது மாற்றக்கூடிய விஷயமா இருந்துகிட்ருக்கு. அதனால் தலைமறைவாக இருக்கக்கூடிய நடிகை லட்சுமி வெளியே தன்னை பற்றிய பல விதங்களை உண்மையை சொல்லக்கூடிய சமயத்தில் வரும் காலங்கள் அவருக்கு சினிமாவில் கூட வர வாய்ப்பு வர நிறைய இருக்குது. இப்படி பண்ணக்கூடிய சமயத்தில் என்னடா இந்த நடிகை எப்படா புக் பண்ணுறது அப்படின்னு ப்ரொடியூசர்ஸு டைரக்டர்ஸ் யோசிப்பாங்க இல்லையா. அதனால் நடிகை